இந்த ரகசியம் நமக்கு தெரிவது இல்லை. நான் எதனால நஷ்டப்படுறேன், எதனால எனக்கு பிரச்சனை, எதனால எனக்கு போராட்டம், எதனால எனக்கு கலக்கம், எதனால எனக்கு கண்ணீர், எதனால எனக்கு துன்பம், எதனால எனக்கு இவ்வளவு வேதனைகள், தரித்திரங்கள் புரியல. சாபம் எப்படி வருது நம்முடைய வாழ்க்கையில? எப்படி வருது? ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் நாங்கள், ஆனால் அந்த சந்தோஷம் எப்படி போச்சு தெரியல. ஃபஸ்ட்டு ரொம்ப நாங்கள் ஆசீர்வாதமாக இருந்தோம், பணத்துக்கெல்லாம் குறைவே கிடையாது. ஆனால் இப்போது கொஞ்ச நாளாகவே நாங்கள் பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஃபஸ்ட்டு வேலையில் எனக்கு ஒரு 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 நல்ல மைண்ட் கிடையாது, பிஸ்னஸ் என்னால் சரியாக பண்ண முடியல. ஏதாவது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்குமா? யாராவது நமக்கு ஏதாவது செய்திருப்பாங்களா? நீ ஆராய்ந்து பார்ப்பது தப்பு கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு காரியத்தை நல்லா கவனிங்க பார்க்கலாம். நீ ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகிற போது தேவையில்லாத சாபம் உனக்கு நேரே வருகிறதற்கு நாமளே ஒரு காரணமாக மாறிடுறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். அடுத்து சொல்றாரு, உன்னுடைய புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள், புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். ஏன்னாக்கா குடும்பத்திற்கு புருஷனே தலையாய் இருக்கிறான். அந்த புருஷனுக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அது நான் அடையாளம் காட்டுவதற்கு என்ன காரணம் கேட்டிங்கனாக்கா, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறாரா, என் குடும்பத்திற்கு கிறிஸ்து தலைவராக இருக்கிறாராம். அப்போது என் குடும்பத்திற்கு, என்னுடைய சபைக்கு, எனக்கு அவர் தலைவராக இருக்கிறதினாலே அவருடைய வார்த்தைக்கு, அவருக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் என்ன ஒரு காரியத்தை எனக்கு சொன்னார்னாக்கா அதில் லாபம் வரலாம், நஷ்டம் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், சந்தோஷம் வரலாம், எது வேணாலும் வரலாம். ஆனால் அவருடைய வார்த்தையை லெஃப்ட் அண்ட் ரைட்டு திரும்பாமல் அதற்கு மதிப்பளித்து நடக்க வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் ஊழியக்காரங்க ஜெபம் பண்ண உடனே சில ஆவிகள் போகும், சில ஆவிகள் வந்துட்டு போயிட்டு திரும்ப 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 வரும். நல்லா கவனிக்கணுங்க. அந்த ஆவி போது திரும்பவும் வருதுன்னாக்கா ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம இடத்துல இருக்குது. ஒன்று நல்லா கவனிக்கணும். ஆனால் போகிற ஆவி திரும்பவும் அப்படியே வராது. போகிற ஆவி திரும்பி அப்படியே வராது. ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, அடி வாங்கினவன் ஓடுறான். அவன் என்ன பண்ணுவான்? அடி வாங்கினவன் ஓடி போய் என்ன பண்ணுவான்? தன்னுடைய ஃப்ரெண்டுங்களெல்லாம் கூப்பிடுவான். டேய், என்னை ஒருத்தர் அடிச்சிட்டேன்டா, வாடா அப்படின்ட்டு சொல்லி என்ன பண்ணுவான்? தன்னுடைய ஃப்ரெண்டுங்களெல்லாம் கூப்பிடுவான். ஒரு 4-5 பேரை கூட்டிட்டு வந்து இன்னும் அவனுடைய பலம் அதிகமானதை அவன் என்ன பண்ணுவான்? தன் எதிரிக்கு காட்டுவான். அதுபோல தான் சில ஆவிகள் சில மனிதரை விட்டு போகிற போது அந்த ஆவி போய் என்ன பண்ணுவான்? மற்ற ஆவிகளோடு கூட பேசுமா. என்னை காட்டிலும் பலம் உள்ளவன் நான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து என்னை காலி பண்ணிட்டான், நம்ம எல்லாம் போயிட்டு அவன் கூட என்ன பண்ணலாம்? யுத்தம் பண்ணலாம். அப்படி சில ஆவிகளை கொண்டு வருமா. இப்படி அந்த ஆவிகள் கொஞ்சம் 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 கொஞ்சமாக பலத்து என்ன ஆகுமா? ஒரு சீசன், ஒரு டைம் வரும்போது அது ஒன்றும் பண்ண முடியாத நிலையில் தன்னுடைய அகங்கரமான ஆளுகையை நமக்கு மேலே கொண்டு வந்து நிறுத்தும். அது மீண்டும் மீண்டும் வருவதற்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னாக்கா, நம்ம ஏதாவது ஒரு தேவன் பேசுகிற வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போனால், தேவன் நம்மோடு கூட சொல்லுகிற காரியத்திற்கு நம் கீழ்ப்படியாமல் போனால், அந்த இடத்துல கர்த்தர் நம்ம கூட வாசம் பண்ண மாட்டார், நம்ம கூட கர்த்தர் இருக்க மாட்டார். அந்த நேரத்தை என்ன பண்ணிப்போம்? பிசாசு வந்துட்டு ஆதாயமாக்கி கொள்ளுவான். அப்போ அந்த போற சூழ்நிலைகளை தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு பாஸ்டர் குறிச்சோ பாஸ்டர் மகிட்ட குறிச்சோ வந்து பேய் ஓட்டிட்டு போகிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அந்த பேய் மீண்டும் வரக்கூடாதபடி தன்னிடத்தில் என்ன பாவ காரியங்கள் இருக்கிறது,
ஆண்டவர் விரும்பத்தகாத காரியம் என்ன இருக்கிறது, அவைகளை மாற்றிக்கொள்ளுகிறதற்கு நாம் நம்மை விட்டு கொடுத்தால் எல்லா ஆவிகளுக்கும் இந்த நாளிலே ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைத்து உங்களை என்னை பாதுகாக்கிறதற்கு கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நினைவுகள் என்ன கேட்டீங்கன்னாக்கா, நீ சந்தோஷமா இருக்கணும், நீ சமாதானமா இருக்கணும். இயேசு கெனசரேத்து கடல் அருகே வந்தபோது பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதன் இருந்தான். பிசாசுகள் பிடித்திருந்த மனிதன், பிசாசு கிடையாது, பிசாசுகள். அந்த மனிதனுடைய பெயர் லேகியோன். லேகியோன் என்பதற்கு ஒருவர் அல்ல, பலர் அந்த மனுஷனுக்குள்ளே இருந்தார்களாம். பல ஆவிகள் இருந்துதான். அதனால் அந்த மனிதனுக்கு நாங்கள் பலர் இருப்பதினால் லேகியோன் என்கிற பெயரை வைத்திருந்தார்களாம். அப்ப நல்லா கவனிக்கணுங்க, அந்த மனுஷனுடைய நிலை எப்படி தெரியுமா இருந்தது? நண்பர்களோடு கூட பழக்கம் கிடையாது, சபையாரோடு கூட பழக்கம் கிடையாது, நல்ல ஒரு உறவு கிடையாது, நல்ல ஒரு பிளஸிங் கிடையாது, நல்ல சாப்பாடு கிடையாது, நல்ல ஒரு உடை கிடையாது, நல்ல குடும்பம் கிடையாது, நல்ல கணவன் மனைவி, நல்ல பிள்ளைகள், அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா, அந்த உறவெல்லாம் கிடையாது. எல்லாம் உடைப்பட்டு போய் கிடந்தது. அவன் தாயின் தகப்பனுமே அவன் இங்கே இருக்கிறத விட எங்கன்னா காட்டில் இருக்கட்டும் பண்ணிட்டாங்க. அவன் இருக்கிற இடம் எப்படி கேட்டீங்கன்னா சுடுகாடு. ஒரு ஆளிலி சொல்லுங்க பார்க்கலாம். சில சொல்லுவாங்க சுடுகாட்டில் பேய் இருக்குன்னுவாங்க. நான் உங்கள்கிட்ட சேலஞ்சு கூட பண்ணி சொல்கிறேன், எந்த சுடுகாட்லேயும் பேய் இருக்காது. பேய் பிடிச்சவங்க, அதாவது பேய் இருக்கிற ஆட்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா சுடுகாடை தேர்ந்தெடுப்பார்கள் போய் தங்குறதுக்கு. ராமேர் சொல்லுங்க பார்க்கலாம். சுடுகாட்டிலேருந்து பேய் வராது. புதைச்சிருக்கிற ஆளெல்லாம் எழுந்து நின்று பேய் மாதிரி அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷனுக்குள்ள, உயிரோடு கூட இருக்கிற மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவிகள் அவனை நடைப்பினமாக்கி, உயிரோடு கூட இருக்கிற மனுஷனை உடைத்து நிர்மூலமாக்கி, வசனம் நிறைய பார்க்கிறோம். அசுத்தாவி அந்த மனுஷனுக்குள்ள இருந்ததினாலே அவன் தன்னை காயப்படுத்திக் கொள்ளுவானா, அவன் தன்னை உடைத்து நிர்மலமாக்கி கொள்ளுவானா. அப்ப நாவி என்ன பண்ணுமா, தாயோடு கூட தகப்பனோடு கூட உறவினர்களோடு கூட நல்ல வீட்டில் சமாதானமா படுத்துறங்க விடாதா. அது இப்படிப்பட்ட இடங்கள்ல தான் போயிட்டு தாம்பரமாய் நிற்குமா. ஓலமிடுகிற ஸ்தலத்தில் அவனை கொண்டு போயிட்டு சித்திரவாதம் பண்ணிச்சா. அப்ப நிறைய ஆவிகள் அவனுக்குள்ள வருது. காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போவது தான். விபச்சாரம் ஒரு பெரிய பாவமே கிடையாது, பொய் ஒரு பெரிய பாவம் கிடையாது, கொலை ஒரு பெரிய பாவம் கிடையாது. இந்த எல்லா பாவத்தையும் முளைக்கிற தாய்ப்பாவம் எது தெரியுமா? தாய்ப்பாவம் எது தெரியுமா? கடவுளுக்கு கீழ்ப்படியாத பாவம் தான் மற்ற பாவங்களை எல்லாம் முளைப்பித்து வெளியே கொண்டு வந்ததான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆதாம் ஏவாளுக்குள்ள கீழ்ப்படியாமை என்கிற ஒரு பாவம் தான் முதல்ல அவங்களுக்குள்ள வந்தது. வேற பாவம்லாம் கிடையாது. என்ன பாவம் வந்தது? கீழ்ப்படியாம. கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார், இதை சாப்பிடக்கூடாது. அவங்க என்ன பண்ணாங்க? அதை சாப்பிடுவதற்கு யார் வேணா சொல்லட்டும், யார் வேணா சொல்லட்டும், எனக்கு யார் சொன்னது? எனக்கு யார் சொன்னது? என்னை உண்டாக்கின என் தேவன் சொன்னாரு, இதை சாப்பிடாத என்று சொல்றாரு. என் கடவுளுக்கு நான் ஒரு மரியாதை கொடுத்தேனாக்கா, அந்த கடவுளை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் நான் வச்சிருந்தேனாக்கா, வேற யார் சொல்றது நான் பெருசா நினைக்க மாட்டேன். எங்க அப்பாவை மட்டும் பிடிச்சிட்டு அவர் பாதத்தில் மட்டும் விழுந்து கிடப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ரகசியம் நமக்கு தெரிவது இல்லை. நான் எதனால நஷ்டப்படுறேன், எதனால எனக்கு பிரச்சனை, எதனால எனக்கு போராட்டம், எதனால எனக்கு கலக்கம், எதனால எனக்கு கண்ணீர், எதனால எனக்கு துன்பம், எதனால எனக்கு இவ்வளவு வேதனைகள், தரித்திரங்கள், புரியல. நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடப்பது தான். அநேகரோடு கூட கர்த்தர் பேசுறாரு, இது உனக்குண்டான நாள், நீ ஜெபிக்கணும், நீ டெய்லியும் பைபிள் படிக்கணும்,
நீ ஊழியம் செய்யணும், நீ கர்த்தருடைய சமூகத்திற்கு ஓடி வரணும், கர்த்தரும் கூட பேசுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இந்த சபையே ஒரு 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 தீர்க்க தரிசன சபை தான். பேசுகிற ஒரு வார்த்தை உனக்கு சம்மந்தம் இல்லாத வார்த்தையை கர்த்தர் இங்கே கொடுக்க மாட்டார். 100% நான் சொல்கிறேன், 100% சொல்கிறேன். சம்மந்தம் இல்லாத வார்த்தை இந்த இடத்துல யார் வரவே வராது. எனக்கு இந்த வார்த்தை சம்மந்தம் இல்லைப்பா, சொல்லவே முடியாது, சொல்லவே முடியாது. உன் நிலைகளை அறிகிற தேவன் என் பிள்ளைக்கு இந்த காரியம் செய்தா அவன் நல்லா இருப்பான், என் பிள்ளைக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுத்தா அவன் நல்லா இருப்பான். இந்த ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு முன்னாடி என் பிள்ளை எனக்கு உண்மையாக இருக்கணும். வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல நல்ல பகுத்தறிவு உள்ள பெரியவர்களுக்கும் பகுத்தறிவு இல்லாத சின்னவங்களுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? வராமேன்னு சொல்லுங்க, என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் இப்போ தான் பாக்கெட் பால் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பால் வந்துட்டு பாத்திரத்தில் தான் கொண்டு போய் வாங்கணும். காலையில் 4 மணிக்கெலாம் எழும்பி ஓடணும், 4 மணிக்கெலாம் எழும்பி ஓடணும். என் பாட்டியும் நானும் தனியாக இருந்த நேரத்தில் ஆவின் திருமுல்ல வயல் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் உள்ளே வந்து நான் பால் வாங்கணும். அந்த ஒரு முறை வாங்குகிற பால் தான், அதுக்கப்புறம் பாலே கிடைக்காது, அதுக்கப்புறம் டீ கிடைக்காது, கருப்பு காப்பி தான். அந்த காலையில் என் பாட்டி என்னை எழுப்பிவிடுவாங்க. நல்லா அந்த பாத்திரத்தை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பாத்திரத்தை எடுத்து நான் வாங்கிட்டு வருவேன். ஒரு நாள் என் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, என் பாட்டி சொன்னாங்க, எப்போ அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போப்பான்னாங்க. நான் என்ன பண்ணேன், அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போனேனே தவிர அதை வாஷ் பண்ணி கொண்டு போய் பால் வாங்கணுன்ற ஒரு பகுத்தறிவு எனக்கு இல்லை. 1.5 மணி நேரம் அந்த இடத்துல கியூவில் காத்திருந்து அந்த பாலை வாங்கி வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த பால் கெட்டு போச்சு. காரணம் என்ன? அந்த பகுத்தறிவு எனக்கு இல்லை. அந்த பால் வந்து சுத்தமானது, அது நல்லதல்லாது இருக்கிற ஒரு பாத்திரத்தில் வாங்கினா அது கெட்டு போயிடும். தெரியல. இன்னைக்கு என்ன மாதிரி தான் நிறைய பேர் இது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு அருவருப்பு. இதை செய்த நான் ஆசீர்வதிக்கப்பட முடியாது, இதை செய்தனாக்கா நான் உயர்த்தப்பட முடியாது, இது செய்த என் குடும்பம் நல்லா இருக்காது என்கிற உணர்வு கொடுக்க, அந்த உணர்வு சரியாக அறிந்து கொள்ளாததுனால்தான் இன்னைக்கு பல பிரச்சனைகள். அதனால் அப்படி இருக்கிறதுனால பாஸ்டர் உங்களுக்காக ஜெபம் பண்ணாமல் இல்லை நீங்கள் ஜெபம் பண்ணாமல் இல்லை உங்களுக்காக மற்றவங்க ஜெபம் பண்ணாமல்லாம் கிடையாது. எல்லாரும் எல்லாருக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் என் ஆசீர்வாதம் குறையப்படுது, என் சமாதானம் குறையப்படுது, நான் கரெக்டான ஒரு பொசிஷனில் இல்லை, நான் தடுமாறிட்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை தடுமாறிட்டு இருக்குது, என்னுடைய எல்லா காரியங்களும் பெண்டிங்கிலே நிற்குது, எதுவுமே எனக்கு நடக்கலை. என்ன காரணம்? புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரும் கூட ஒரு காரியத்தை பேசி இதை தான் செய்யணும்னு சொல்லிட்டாருனாக்கா அதை மாறி ஒரு காலமும் செய்யாதீங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாத குலைச்சலை கொண்டு வந்து சேர்க்குமா? இன்னும் ஒருத்தருக்கு கர்த்தர் அட்வைஸ் கொடுக்குறாருனாக்கா அந்த அட்வைஸை பிடிச்சிக்கோ. அட்வைஸை பாதுகாக்கலனாக்கா அடுத்த முறை அட்வைஸ் கேட்க வராதிங்க. ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்றாருனாக்கா அந்த காரியத்தை பிடிச்சிக்கணும். எல்லாருடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த அட்வைஸை கேட்டு நடக்கிறதுக்கு மனசு இல்லை, நான் என் மாம்சம் சொல்றபடி தான் நடப்பேன்னாக்கா தீர்வு காண நினைக்கக்கூடாது, பிரச்சனைகளுக்கு முடிவு காண நினைக்கக்கூடாது. அப்படியே காலப்போக்கில் அப்படி போயிட்டே இருக்கணும். அதை அடித்து இந்த சைடில் அடித்து அந்த சைடில் அடித்து இந்த சைடில் அடித்து தடம் புரண்டு வாழ்ந்துட்டு இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் அதை விரும்பலை. என் பிள்ளைய சுத்தம் பண்ணி என் பிள்ளைய மணவாட்டியை போல மணவாளனை போல உயர்ந்த ஸ்தானத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி உன்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி கர்த்தர் நினைக்கிறாரு. அதற்காகத்தான் ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். எடுத்து வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிங்க. பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகர் வந்து நானே கிறிஸ்து என்று சொல்லுவார்கள். அநேகரை வஞ்சிப்பார்கள். வழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் எத்தனை பேருக்கு புரியுது என்று தெரியல. நான் சொல்றேன், எப்படிப்பட்ட வஞ்சனை அது? இந்த சப்ஜெக்டுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன், ஜாக்கிரதையாக இருக்கணும், விழிப்பாக இருக்கணும். என் கூட பேசுறது ஆண்டவர் தானா? உங்கள் பாஸ்ட் மூலமாக பேசுனா கூட சரி, இது கர்த்தர் தான் பேசுகிறாரா, இது ஆண்டவர் பேசுகிறாருன்னா அதனுடைய தன்மைகள் எப்படி இருக்கு, நீ ஆராய்ச்சி பண்ணிப்பாரு. என்ன தப்பு இருக்குது? உணர்வா விட்டு கொடு. கண்மூடித்தனமா நம்பாத, கண்மூடித்தனமா நம்பாத. ஆண்டவர் பேசுறாருன்னா அந்த வார்த்தைக்கு ஒரு அடையாளம் இருக்கும். இந்த காரியத்தை செய்யணும், அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. ஒரு முறை நான் காலையில் தூங்கி எழுந்து நான் நியூஸ் பார்த்துட்டே இருக்கிற போது ஒரு போதகர் என்னை வந்து பார்த்தார். ஒரு போதகர் என்னை வந்து பார்த்தார். ஸ்தோத்திரம். அப்போது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அந்த போதகர் என்னை வந்து பார்க்கிற போது அந்த போதகரின் இடத்துல சொல்கிறாரு, ஐயா காலையில் நான் எழுப்பி ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ண உடனே என்ன தெரியல, கர்த்தர் உங்கள் முகத்தை தான் காட்டினாரு, உங்கள் முகத்தை தான் காட்டினாரு. நீ போ, உன் தேவையெல்லாம் சந்திக்கப்படும் அப்படின்ட்டு சொன்னார். அதனால தான் நான் என் மனைவி கிட்ட சொல்லிவிட்டு ஸ்ட்ரைட்டாக உங்ககிட்ட வந்துட்டேன் ஏன்னாரு. அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம்னாக்கா பயங்கர கஷ்டம். ஒரு 1000 ரூபாய் கூட, ஒரு 500 ரூபாய் கூட என் கையில் அந்த நேரத்தில் இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு பெரிய தேவைகள் எல்லாம் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் அந்த பணம் எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு நேரம், ஒரு நிலை இருந்தது. அந்த நேரத்தில் இவர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருனாக்கா, ஐயா காலையில் நான் ஜெபித்த போது கர்த்தர் உங்களுடைய முகத்தை காண்பித்தார், நீ போ, உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்ட்டு சொன்னார். அப்போ எனக்கு வந்துட்டு ரொம்ப மனசில் கஷ்டம். ஐயோ பாஸ்ட் வந்திருக்கிறாரு, அவருக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணுமே சொல்லிட்டு. ஆனால் காசு என்கிட்ட இல்லை. அப்போ என் பிள்ளைங்களுக்கு இந்த சேவிங்ஸ் வச்சுருந்தாங்க. அப்போ பிள்ளைங்க வந்து கொஞ்சம் கொடுக்குற காசை சேவ் பண்ணி வைப்பாங்க. அப்போ அந்த சில்லறையெல்லாம் ஒரு முறை மாற்றிட்டு 500 கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்கக்கிட்ட இருந்து நான் ஒரு 1000 rupees வாங்கி அந்த பாஸ்டரோட கையில் கொடுத்தேன். கொடுத்த உடனே எனக்கு முன்னாடியே அந்த பாஸ்டர் எண்ணி பார்த்துட்டு, ஐயா குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், எவ்வளோ கட்டணும், 26,000 ரூபாய் கட்டணும், ஆண்டவர் சொன்னார் உங்கள் மூலமாக இந்த தேவை சந்திக்கப்படும் சொல்லி அனுப்பிச்சாரு என்று சொன்னேன். எனக்கு 2 நிமிஷம் என்ன பேசுறதுன்னே எனக்கு தெரியல. எனக்கு ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஊழியக்காரங்களை ரொம்ப நேசிக்கிறவன், ரொம்ப நேசிக்கிறவன். ஆனால் தேவையில்லாமல் என்கிட்ட ஒரு ஆளை கூட நான் சேர்க்க மாட்டேன். தேவையில்லாமல் எந்த இவங்களையும் நான் என் பக்கத்தில் கூட சேர்க்க மாட்டேன். இவர் என்கிட்ட பார்த்து சொல்கிறாரு, நான் ஒரு தீர்க்கதரிசி, என்கிட்ட வந்து அவர் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு. என்ன தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு? கர்த்தர் உங்களுடைய முகத்தை காண்பித்தார், இவர் மூலமாய் உன் தேவையெல்லாம் சந்திக்கப்படும் சொன்னாராம். நான் எப்படி இருக்கிறேன்? வெந்ததை தின்று விதி வந்தால் மரிப்போம் அப்படி இருக்கிறேன். என்கிட்ட வந்து அவர் சொல்றாரு, உங்க முகத்தை தான் காட்டினாரு. நான் சொன்னேன், காட்டினவருக்கு எல்லாமே தெரியும், அவருக்கு மறைவானது ஒண்ணுமே கிடையாது. எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. அப்போ நான் அந்த காரியத்தை அவர்கிட்ட எழும்பி நான் சொன்னேன், பாஸ்டர் நீங்கள் போகலாம், நீங்கள் போகலான்ட்டேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் போகலாம். இன்னும் ஒரு முறை எனக்கு கர்த்தர் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் சொல்லிட்டு தயவு செய்து வந்து கேட்காதீங்க. எனக்கு என்ன பிரச்சனைன்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா என்னால் முடிந்த அளவுக்கு நான் உதவி செய்வேன். ஆனால் கர்த்தர் சொன்னார், உங்கள் முகத்தை காட்டினாரு. இந்த இடத்துல இருக்கிற நிறைய பேர் கூட நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்க. காலையில் எழுந்த உடனே உங்களுடைய இந்த விசுவாசியை வீட்டுக்கு போக சொன்னார், அந்த இடத்துல உனக்கு தேவையுள்ளதை எல்லாத்தையும் நான் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன்னு சொல்லுவார். சில பேர் சில இடத்துல நீங்கள் வந்து கரையிலனாக்கா அவங்க கரைக்க வைப்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஊழியத்திற்கு வந்த நாள் முதற்கொண்டு ஏன் ஐயா எங்கள் வீட்டுக்கு வரலன்ட்டு கேட்ட விசுவாசிங்க தான் இருக்காங்களே தவிர, ஐயா வந்துட்டாரே அவருக்கு கொடுக்குறது ஒன்றுமே இல்லைன்ட்டு சொல்லி தடமாறுகிற விசுவாசிகளுக்கு கஷ்டத்தை இது வரைக்கும் நான் கொடுத்ததே கிடையாது. அந்த கஷ்டத்தை நான் கொடுத்ததே கிடையாது. யாருக்கிட்டையும் எதிர்பார்த்ததே கிடையாது, எதிர்பார்த்ததே கிடையாது. அவங்க கொடுத்தாலும் தோத்திரம், கொடுக்க கட்டியும் தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா வந்துருவேன். அல்லேலூயா,
அதை எதிர்பார்த்து எங்கேயும் போகிறது கிடையாது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் அறிவார். என் ஊழியத்திற்கு வந்த ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா நானும் என்னுடைய மனைவியும் இந்த இடத்துல தான் இந்த ஆலோ பிளாக் கல் இல்லை, அந்த கல் நானும் என் மனைவியும் காலையில் எழும்பின உடனே அந்த கல் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அரைப்போம். சின்ன சின்ன பிள்ளைங்க. அந்த கல்லை அறுத்து நிறைய பேருக்கு இந்த இடத்துல கொடுத்தோம். அதில் வரக்கூடிய சொற்ப காசை கொண்டு தான் எங்களுடைய ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். அந்த கஷ்டத்தில் கூட யாரையும் கஷ்டப்படுத்தலை, யாருக்கிட்டையும் போய் எனக்கு ஒரு உதவி செய்யுங்கன்னு சொல்லலை. இவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்துட்ருக்குறோம், யாருக்கிட்டையும் போயிட்டு எனக்கு இது தேவை இருக்குது, இது செய்யுங்க, இதை நீங்கள் செய்யுங்க, கர்த்தர் உங்களை தான் காட்டுறாரு, உங்களை தான் நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு சொல்லுதே கிடையாது. காரணம் தெரியுமா? உங்களை காட்டிலும் என்னை இந்த ஊழியத்திற்கு அழைத்த தேவன் பெரியவர். எந்த வரம் உங்ககிட்ட கிரியை செய்தே இல்லையோ, பகுத்தறியக்கூடிய வரம் உனக்குள்ளே கிரியை செய்துகிட்டே இருக்கணும். அந்த பகுத்தறியக்கூடிய வரம் உனக்குள்ளே கிரியை செய்தால் தான் நீ அடுத்த நிலைக்கு உன்னால் போக முடியும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எழும்பினவர் ஸ்ட்ரைட்டாக கடகடகடம் ஓடி போயிட்டாரு. ஒரு ஆமீன் சொல்லலாம். அதுக்கு பிறகு இன்னைக்கு வரலாம் அவரை நான் பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு வரலும் பார்த்ததே கிடையாது. என் பண்டக சாலையை நிரப்பி எனக்குள்ள கொடுக்கக்கூடிய எண்ணத்தை உருவாக்கி, அதுக்கு பிறகு கர்த்தர் ஒருத்தர்கிட்ட பேசணும். அவர்கிட்ட பேசி முடிச்ச அடுத்த நிமிஷமே கர்த்தர் என் கூட பேசணும். என் பிள்ளை ஒருத்தன் வருவான்ப்பா, அவனை உன்னை கொண்டு தான் நான் ஆசீர்வதிப்பேன் அப்படி சொன்னார்னாக்கா அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் தீர்க்க தரிசனம். அந்த நிறைவேறுதலை பார்க்கணும். பேசிட்டு போகிறது கிடையாது. எதையாவது ஒன்று வாயில் வருது அடிச்சு தள்ளிட்டு போயினே இருக்கக்கூடாது. அந்த தீர்க்க தரிசனம் உன் வாழ்க்கையில் எப்படி நடந்திருக்குது, அந்த தீர்க்க தரிசனம் உன் வாழ்க்கையில் எப்படி இருந்திருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம நினைக்கணும். தீர்க்க தரிசனம் இல்லாத சபை எப்படி சீர்கெட்டு போகுமோ, அது போல கர்த்தர் பேசாத தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் உன்னை சூறையாக்கிட்டு போயிடும், உன்னை உடைத்து நிர்மூலமாக்கி போயிடும். எதையாவது ஒன்று அச்சுதல்ட்டு போயிட்டே இருக்கிறது. கர்த்தர் அறிவிருக்கிறாராம், கர்த்தர் அறிவிருக்கிறாராம். அப்படிப்பட்ட நபர்கள் உங்க வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்க, சேர்க்காதீங்க. அப்படிப்பட்ட நபர்களோடு கூட கை கோர்க்காதீங்க. கர்த்தர் அதை விரும்பல. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல கர்த்தர் அழகா சொல்றாரு, உன்னை ஒருவனும் வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாயிரு. எப்படிப்பட்ட வஞ்சனை? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போக பண்ணக்கூடிய வஞ்சனை. இந்த வஞ்சனை எங்க போய் சேர்க்குமா? என்ன பண்ணா உன்னை உடைத்து நிர்மூலமாக்க. அதற்கு நான் ஒரு காரியத்தை நான் உங்ககிட்ட நான் சொல்றேன். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 13வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது. அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிங்கம்மா. அவன் போஜனபானம் பண்ணி முடிந்த பின்பு அந்த தீர்க்கதரிசியை திரும்பி கொண்டு வந்தவன் அவனுக்கு கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுத்தான். அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு. யாருக்கு? தீர்க்கதரிசிக்கு ஒரு சிங்கம் எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது. கழுதை அதன் அண்டையிலே நின்றது. சிங்கமும் பிரேத தண்டையிலே நின்றது. அந்த வழியே கடந்து வருகிற மனுஷர் வழியிலே கிடக்கிற பிரேதத்தையும் பிரேத தண்டையிலே நிற்கிற சிங்கத்தையும் கண்டு, பிரேதத்தின் அருகே நிற்கிற சிங்கத்தையும் கண்டு தீர்க்கதரிசி குடியிருந்த பட்டணத்திலே வந்து சொன்னார்கள். அவனை வழியிலிருந்து திரும்ப பண்ணின தீர்க்கதரிசி அதை கேட்டபோது, அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன்தான். கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் அவனை ஒரு சிங்கத்திற்கு ஒப்பு கொடுத்தார். போதுமா? இந்த வசனத்துடைய அர்த்தத்தை முதல்ல நல்லா கவனிங்க. ஒரு தீர்க்கதரிசி போறாரா, அவர் ஒரு சிங்கம் அடிச்சு போட்டுச்சா, அந்த இடத்துல ஒருத்தர் அந்த வழியில் வரார ஒருத்தர். அவர் பார்வைக்கு என்ன தெரியுது? செத்து போன ஆள் தெரிகிறாரா? ரெண்டாவது கழுதை தெரியுதா உயிரோட?
மூணாவது சிங்கம் தெரியுதா? இப்ப நான் கேட்கிறேன், இந்த மனுஷனை பீறி போட்டு அந்த சிங்கத்திற்கு கழுதையை அடிச்சு தின்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கழுதையை அடிச்சு தின்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? புரியுதா உங்களுக்கு? ஆனா கழுதைக்கு ஒண்ணு நடக்கல. தீர்க்கதரிசி கொல்லப்பட்டான். சாகடிச்ச சிங்கம் அங்கேதான் இருக்குது. செத்து போன தீர்க்கதரிசி அங்கேதான் இருக்கிறாரு. தீர்க்கதரிசி சுமந்து போன கழுதையும் அங்கேதான் இருக்குது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல உணர வேண்டிய நிறைய வார்த்தைகள் உண்டு. தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை சொல்றதுக்கு தான் போனாரு, சொல்லி முடிச்சிட்டாரு. அப்ப கர்த்தருக்காக வாழ்ந்ததுக்காக அந்த தீர்க்கதரிசி செத்து போயிடுவாரா? அல்லது கர்த்தர் அவன் சாகிறதுக்கு அனுமதிப்பாரா? அனுமதிப்பாரா? கழுதையை பாதுகாத்தவருக்கு தீர்க்கதரிசியை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்? எத்தனை பேர் ராமேன்னு சொல்லுவீங்க? கழுதையை பாதுகாத்தவருக்கு தீர்க்கதரிசியை பாதுகாக்கிறது எத்தனை நிமிடம்? ஆனா கழுதை மட்டும்தான் பாதுகாக்கப்பட்டது. எனக்கு ரொம்ப குழப்பம். கடவுளுடைய வார்த்தைகளை சொன்ன மனுஷனை சிங்கத்தை கொண்டு ஏன் கர்த்தர் இப்படி செய்யணும்? ஏன் உடைச்சு போடணும்? ஏன் அந்த மனுஷனுக்கு ஒரு ஆயுஷ் நாட்களை கொடுக்க கூடாதா? கடவுளுடைய வார்த்தை தானே சொன்னாரு. நிறைய குழப்பம், நிறைய பிரச்சனை. அதற்கு பிறகுதான் எனக்கு மேல் உள்ள ஒரு வார்த்தையை கர்த்தர் காண்பித்தார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அதே 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 13வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எரேபியாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையிலே நிற்கையில் இதோ தேவனுடைய மனுஷன், நல்ல கவனிங்க, யாருடைய மனுஷன்? தேவனுடைய மனுஷன் ஒருவன், தீர்க்கதரிசி ஒருவன். கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி பலிபீடமே இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். தூபம் காட்டுகிற ஆசாரியர்களை எல்லாம் உன்மேல பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளையும் உன்மேல் சுட்டெரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதின் மேலுள்ள சாம்பல் கெட்டுண்டு போகும். கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான். அடுத்தது, பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை, இந்த வார்த்தையை கொஞ்சம் நல்ல கவனிங்க. பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய எரேபியாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்தில் இருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை, அந்த தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாய் முடக்கப்படாதபடிக்கு மரத்து போயிற்று. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்ணிமைகளை தொடுகிறவனுக்கு சமமாவானா? நீ கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு பயந்து கர்த்தர் உனக்கு சொல்லுகிற வார்த்தைகளை கவனமாய் கேட்டு அதிலே ஒன்றை கூட விட்டு இடது வலதுபுறம் நீ நகர்ந்து போகாமல் இருப்பாயானால் என் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு முன்பதாக உன்னை விட்டு கொடுக்க மாட்டாரு. உன் ஆச்சரியமா கர்த்தர் பாதுகாப்பாரு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இந்த தீர்க்கதரிசியோடு கூட சொன்ன வார்த்தைகளை எல்லாம் ராஜாவாக எரேபியாமுக்கு முன்பதாக போய் பேசின போது அந்த ராஜா கடும் கோபம் கொண்டு அந்த தீர்க்கதரிசியை கொன்று போடுவதற்காக தன் கையை நீட்டின போது கர்த்தர் உடனே அந்த கையை மறுத்து போக பண்ணினாரா? இப்ப ஒரு காரியத்தை நான் கேட்கிறேன். தீர்க்கதரிசிக்கு முன்பதாக கை நீட்டின உடனேயே ராஜாவுடைய கைகளை மறுத்து போக பண்ணினவர் சிங்கம் தீர்க்கதரிசிக்கு விரோதமாக வந்த போது அந்த தீர்க்கதரிசிக்கு முன்பதாக வரக்கூடிய சிங்கத்தை கட்டிப்பட முடியாதா? முடியும். ஆனா என்ன நடந்தது? திரும்ப வாசிங்க. அதுல அடுத்தது
தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்தில் இருந்து கொட்டுண்டு போயிற்று. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அவன் விண்ணப்பம் பண்ணினான். அவனுடைய மறுத்து போன கை சாதாரணமான கையை போல திரும்ப மாற ஆரம்பிச்சிச்சு. அந்த தீர்க்கதரிசனுடைய வல்லமை என்ன, அவனுடைய பராக்கிரமம் என்ன, அவனோடு கூட பேசின கர்த்தர் யார் என்பதை ராஜா பிரமித்து போய் பார்த்தானா. நான் சொல்றேன், நீ கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் கேட்டு நடந்தனாக்கா உனக்கு ஒரு கேடும் வராது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஆண்டுடைய வார்த்தைக்கு மட்டும் பயந்து நடக்க ஆரம்பிச்சனாக்கா உனக்கு விரோதமா ஒருத்தனை கூட கர்த்தர் குட்டி சேர்க்க மாட்டாரு. அவன் மந்திரம் பண்ணட்டும், அவன் என்ன வேணாலும் பண்ணட்டும், ஒன்றும் உன்னை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாப்பா. நம்ம வசனத்தை வாசிக்கல. யாக்கோபுக்கு விரோதமான, இஸ்ரவேலுக்கு விரோதமான, ஏன் சொல்றேன்ல, உடனே நம்ம ஆளுங்க சொல்றாங்க யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு உண்டான வார்த்தைகள் சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனால் அதை கடைபிடிக்கணும். யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறி தன் தேவனுக்கு முன்பதாக நடந்து கொண்ட விதங்களை கர்த்தர் அறிந்து அவனுக்கு விரோதமாய் இருக்கிறவைகளை எல்லாம் கர்த்தர் அவனை விட்டு விலக்கி போட்டாராம். கர்த்தர் சொல்றாரு, அந்த இஸ்ரவேலை போல நீயும் கர்த்தருக்கு பிரியமானவனாய் கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இருப்பாயானால் உனக்கு கூட விரோதமாய் இருக்கிறவைகளை கர்த்தர் வாய்க்க விடவே மாட்டாரு. நான் இஸ்ரவேலா மாற மாட்டேன், யாக்கோபா மாற மாட்டேன், ஆபிரகாமா மாற மாட்டேன், ஈசாக்கா மாற மாட்டேன். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. சில நேரத்தில் நம்ம கேட்பல, ஆண்டவரே ஆபிரகாமை நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுன்னு சொன்னீங்களே, என்னையே ஆசீர்வதிக்காம இருக்கிறீங்க, ஆபிரகாம் நீயும் ஒன்னா? சில சொல்லுவாங்க, ஆண்டவரே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்திலே ஈசாக்கு அந்த இடத்திலே விதைத்தான், அவன் விதைத்ததை எல்லாம் கர்த்தர் 100 மடங்கு பெருக பண்ணினார். ஏன் நான் விதைக்கிற விதை மட்டும் 100 மடங்கு வரமாட்டேனது? என்னையும் ஈசாக்கையும் ஏன் ஓரக்கண்ணில் பார்க்குறீங்க? ஈசாக்கு தான் உனக்கு முதல் நல்லவனா? அப்படிலாம் கிடையாது. ஈசாக்க கர்த்தர் என்ன கண்ணோட்டத்தில் பார்த்தாரோ அதை காட்டிலும் 1 மடங்கு உன்னை கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறார். எங்க ஈசாக்குக்காக ஜீவனை கொடுக்கலங்க, ஆனா இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற உனக்காக எனக்காக கர்த்தர் ஜீவனை கொடுத்தாரு. அவனை காட்டிலும் உன்னை அதிகமா நேசிக்கிறாரு தவிர கம்மியா நேசிக்கல. உன் மதிப்பை நீ குறைச்சி மதிப்பு போட்டுறாத. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா என்ன காரணம்? ஈசாக்கு பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன் தகப்பன் தோண்டின துறவுகள் எல்லாவற்றையும் நீ திரும்பவும் தோண்டின்று சொன்ன உடனே அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வேற துறவு எனக்கு வேண்டாம், என் தகப்பன் தோண்டின துறவையே என் தகப்பன் என்ன பேர் வச்சானோ அதே பேரையை நானே வச்சு அதை நான் ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ளுவேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதுதான் கிருபை. அதனால்தான் கர்த்தர் அவன் விதைத்த விதையை ஆசீர்வதித்தார். அதனால்தான் 100 மடங்கு அவன் பலுகி பெருகினான். அதனால்தான் அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது. ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்துக் கொண்டு அந்த வாக்குத்தத்தத்தின் படி என்னை ஆசீர்வதிங்க என்று கேட்கறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த ஆசீர்வாதம் இன்ன கட்டத்தில் யாருக்கு கொடுக்கப்பட்டிருது, அந்த ஆசீர்வாதத்திற்கு அவங்க எப்படி பாத்திரவான்களாய் மாறினார்கள், அது போல நம்மளை விட்டு கொடுக்கணும், நம்மளை அர்ப்பணிக்கணுமா? ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல அவ்வளவு பராக்கிரமும் அந்த தீர்க்கதரிசி அவ்வளோ மேன்மைப்படுத்தினார். உடனே அந்த ராஜா சொல்றாரு, எப்பா நீ உண்மையாவே பெரிய ஆளு தான், நீ பயங்கரமான புருஷன், நீ சொல்றதெல்லாம் அப்படி நடக்குது, நான் உனக்கு பயப்படுறேன், என் வீட்டுக்கு வந்து நான் கொடுக்குற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு நாள் என் கூட தங்கிட்டு நீ போனா எனக்கு சந்தோஷமா இருக்கு. யார் சொல்றா? சத்தமா சொல்லுங்க. ராஜா சொல்றாரு. யாரப்பா சொல்றாரு? சாதாரணமாக இருக்கிற ஒரு நபரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். சாதாரணமாக இருக்கிறவத்தனை பார்த்து சொல்றாரு, என் வீட்டுக்கு வாப்பா, ஒரு வேளை சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு நாளைக்கு காலைல போயேன். ராஜா அப்படியே விரும்பி கூப்பிடுறாரு. யாரு? உன்னை கொண்டு போடுவேன் கையை தூக்கணும், ஒரு கையே வரல. இப்ப சொல்றாரு, என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போன்றாரு. அப்ப அந்த மனுஷன் சொல்றாரு, படிங்க பார்க்கலாங்க.
தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடே வருவதில்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை. இதாங்க நம்முடைய மெயின் சப்ஜெக்ட். நீ எனக்கு பாதி கொடுத்தாலும் நான் வரமாட்டேன், நீ அப்பம் புசிக்க கொடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன், தண்ணீர் குடிப்பதும் இல்லை. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று. போன வழியாவே திரும்பி வராத, வேற வழியா வா. கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொல்லி. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அந்த தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன? ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன? நீ எதையும் வாங்கக்கூடாது, எதையும் சாப்பிடக்கூடாது, போன வழியா திரும்பி வரக்கூடாது. இது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை. அந்த வார்த்தைக்கு இவன் கீழ்ப்படிஞ்சு ஆகணும். அதிகாரமுள்ள ராஜா சொல்றான், அதெல்லாம் இருக்கட்டும், என் வீட்டில் வந்து ஒரு நாள் தங்கிட்டு போ, ஒரு நாள் சாப்பிட்டுட்டு போ, ஒரு நாள் சுகமாயிரு அப்படி சொல்றான். அவன் சொல்றான், முடிவே எனக்கு நீ ஒரு ராஜ்யத்தில் பாதி கொடுத்தாலும் சரி, எனக்கு ராஜா அவரு தான். அந்த அந்த தீர்க்கதரிசியோட வார்த்தையை கவனிங்களேன், எனக்கு ராஜா அவர் தான். நம்ம ஆளுங்களுக்கு யாராவது ஒருத்தர் பெஸ்ட்டாக தெரிஞ்சனாக்கா மற்றது எல்லாத்தையும் நம்ம தூக்கி போட்டுருவோம். ஒருத்தர் பெஸ்ட்டாக தெரிஞ்சுன்னா மற்றவனை தூக்கி போட்டுருவோம். அப்படி கிடையாது. தீர்க்கதரிசி சொல்கிறான் பாருங்க, நீ எனக்கு ராஜ்யத்தில் பாதியை கொடுத்தாலும் சரி, என்னை அனுப்பின ஒரு ராஜா, நான் திரும்பியும் என் வேலையெல்லாம் செய்துட்டு வருவேன்ட்டு அவர் காத்துட்டு இருக்கிறாரு. என் வேலையை உண்மையும் உத்தமாக நான் செய்ய வேண்டியது அவசியம். அல்லேலூயா. இப்ப பார்க்கறான், பிசாசு பார்க்கறான், தந்திரமான ஆவி பார்க்கறான். இவன் அதிகாரத்தை வச்சு இவன் என்ன பண்ண முடியல, கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் பண்ண போக முடியல. அதனால இப்ப என்ன பண்ணா, தந்திரமா வேறொரு ஆலோசனைக்கு கொண்டு வரான். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்துல 17 வாசிங்க பார்க்கலாம். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு அவன் உம்மை போல நானும் ஒரு தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாகிய என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் போய் சொன்னான். அப்பொழுது அவன் இவனோட திரும்பி போய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இங்கே இதுதாங்க மெயின், நம்முடைய சப்ஜெக்ட்டுக்கு மெயின் இதுதான். இப்போ பிசாசு என்ன பண்ணுறான்னாக்கா, ஒரு பெரிய ஒரு தந்திரமாக ராஜாவுடைய அதிகாரத்தை வச்சு இவனை திசை திருப்பலான்ட்டு பார்க்குறான். இவன் திசை திரும்ப மாட்டேன்றான். அடுத்தது இவன் என்ன பண்ணுறான்னாக்கா, தந்திரமாக என்ன பண்ணுறான், வேற ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டு அவங்கிட்ட என்ன சொல்லி அனுப்புறான். அந்த தீர்க்கதரிசின்னு சொல்றவன் என்ன சொல்றான்னாக்கா, நானும் ஒரு தீர்க்கதரிசி தான். என்ன சொல்றான், நானும் ஒரு தீர்க்கதரிசி தான் அப்படின்ட்டு சொல்ல வரவனுக்கு நீ ஜாக்கிரதையா இரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நானும் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்றவனுக்கு ஜாக்கிரதையா இரு, அவன் என்ன பண்ணுவோன்றது ஜாக்கிரதையா இரு. அப்ப அந்த இடத்துல சொல்லுது, நானும் ஒரு தீர்க்கதரிசி தான், எனக்கும் ஒரு தூதன் வந்து சொன்னாரு. என்ன சொன்னாரு, இந்த மாதிரி ஒருத்தர் வருவார், அவருக்கு நீ சாப்பாடு கொடுத்து உங்கள் வீட்டில் படுக்க வச்சு நாளைக்கு காலையில் அவர் அமுச்சு விட்டுரு. என்கிட்ட ஒரு தூதன் அனுப்புனார் சொன்னார். எங்க நல்ல கவனிங்க பார்க்கலாம். இந்த தீர்க்கதரிசியின் இடத்துல வந்துட்டு ராஜாவின் இடத்துல போய் சொன்னது யாருன்னா தேவன். யார் சொன்னது? தேவன் சொன்னார். ஆனால் இந்த கள்ள தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, எனக்கு ஒரு தூதன் சொன்னா. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு தூதன் சொன்னா, இந்த மாதிரி இவனை போய் கூப்பிடு, இவனை போய் இந்த மாதிரி பண்ணுன்னு சொன்னா. இவர் என்ன பண்ணிட்டாரு, இவரும் ஒரு தீர்க்கதரிசி சொன்னு சொன்ன உடனே இவர் அப்படியே தன்னை ஆண்டு சொன்னதெல்லாத்தையும் மறந்துட்டு அந்த மனுஷனுடைய வீட்டுக்கு போய் அந்த மனுஷன் கொடுத்ததெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு நாள் தங்கிட்டு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கழுதையில் சேனம் கட்டி இவர் அனுப்புகிறாரு. என்னாச்சு, இப்போ சிங்கம் இவர் அடித்து பீறி போட்டுது. இவர் வந்து சொல்கிறார், என்ன சொல்கிறதுனாக்கா, கர்த்தருடைய வார்த்தைகள். யார் சொல்கிறாரு? இவரை வழி தப்பி போக பண்ணவரே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, இவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக நின்னா, அதனால தான் சிங்கங்களை கொண்டு கர்த்தர் இவனை கொன்று போட்டார். சில நேரங்களில் பிசாசே தந்திரமான வழியில் உன்னை கொண்டு போயிட்டு அவனே மார்த்தட்டி சந்தோஷப்படுவான்.
அவள் தான் கல்யாட்ட பத்தியா அப்படின்ட்டு சொல்லுவான். ஜாக்கிரதையாக இருங்க, ஞானமுள்ளவர்களாக இருங்க. கர்த்தருடைய சொல்லை ஒரு காலமும் நீங்கள் மறந்துடாதீங்க. அதில் 2 காரியத்தை புரிஞ்சுக்கணும். ஒன்று, உங்களை அதிகாரத்தை வைத்து தேவனுடைய வார்த்தையை தள்ளி நடக்க பண்ணுவான். 2வது, நீ எதை ரொம்ப நேசிக்கிறியோ, கடவுளை ரொம்ப நேசிக்கிற, கடவுளுடைய வார்த்தையை ரொம்ப நேசிக்கிற, அதை விட்டு நீ விலக மாட்டேனாக்கா அந்த இடத்துல இருந்தே உன்னை என்ன பண்ணுவான்? உன்னை வழி தப்பி போக பண்ணுவான். நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கையை கலைத்து போடுவானா? பக்கத்தில் இருக்கவங்களை கைப்பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். எப்படிப்பட்ட குழப்புகிற ஆவிகள், எப்படிப்பட்ட தந்திரமான ஆவிகள் தேவன் எனக்கு சொல்லுகிற வார்த்தைகளை கீழ்ப்படியாமல் பண்ணுகிற எந்த ஒரு ஆவியா இருந்தாலும் சரி, அந்த ஆலோசனைகளை மிதிச்சிட்டு எனக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனைகளின் படிதான் நான் நடப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அதிகாரமுள்ள ராஜாவினிடத்துல தீர்க்கதரிசி சொன்னான்ல, என்னை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நீ ஆஸ்தியில பாதியை கொடுத்தாலும் நான் செய்ய மாட்டேன்னு சொன்னாரு. ஏன் இந்த மனுஷங்கிட்ட அப்படியே சொல்லியிருக்கலாமே? என்ன கர்த்தர் இப்படி செய்யக்கூடாது சொல்லியிருக்கிற, உங்ககிட்ட பேசின ஆண்டவர் என்கிட்ட பேசட்டும். உங்ககிட்ட ஒரு தூதனை கொண்டு சொன்னவர் என்கிட்ட சொல்லட்டும். நீ ரொம்ப இளைப்ப கஷ்டப்படுற, நீ பசியா இருக்கிற, நீ இந்த ஆகாரத்தை சாப்பிட்டு சொல்லட்டும், நான் சாப்பிடுறேன். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அந்த அவ்வளவு பெரிய பிளவு, அவ்வளவு பெரிய பிரிவினை எப்படி வந்தது? எப்படி வந்தது? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நயவஞ்சகமாய் மாறி போக பண்ணி அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் உடைத்து நொறுக்கி போட்டது. நான் உங்களை பார்த்து நான் சொல்றேன், தந்திரமாய் பேசுகிற ஆலோசனைகளுக்கு ஜாக்கிரதையா இருங்க. உங்க கூட பேசுறது கர்த்தருடைய வார்த்தை. இப்ப கூட கேட்டீங்கல்ல, அது கர்த்தருடைய வார்த்தை தானா? அந்த வார்த்தைகளை நல்ல அலசி ஆராயுங்க, தப்பு கிடையாது. நான் கேட்கிற சத்தம் யாருடைய சத்தம்? இது என் தெய்வத்துடைய சத்தமா? என் தெய்வத்தினுடைய சத்தமா இருந்தனாக்கா இதற்குண்டான அடையாளம் என்ன? இந்த அடையாளத்தினுடைய காரணங்கள் என்ன? நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு சத்தியத்தை கேட்டாலும் உணராம கண் போன போக்கில் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு நாள் செக் வைப்பார் ஆண்டவர். அதுக்கு முன்னாடி மனம் திரும்புங்க. அதுக்கு முன்னாடி மனம் திரும்புங்க. எல்லாம் வாய்களை திறந்து அடிமுழங்கல் படியிட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா